السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் 11வது நாளினுடைய தராவீஹை தொழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யஹ்ருஜு மினத் துனியா கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. இந்த 11வது நாளினுடைய தராவீஹை எந்த ஒரு நபர் தொழுகிறாரோ அவர் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து அவர் பிறந்த தினத்திலே எப்படி பாவமில்லாமல் பிறப்பாரோ அதுபோல இந்த உலகத்தை விட்டு அவர் செல்கிற போது மரணிக்கின்ற போது பாவமில்லாமல் அவர் மரணித்து விடுவார் என்று சொன்னார்கள். அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக. இன்று ஓதப்பட்ட வசனம் சூரத்துல் கஹ்ஃபினுடைய வசனங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒரு சிறப்புகள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃபி லைலத்துல் ஜும்ஆத்தி, ஜும்மாவினுடைய நாளில் யார் ஒருவர் இந்த சூறாவை ஓதுகிறார்களோ அலா அலஹு, அல்லாஹ் அவருக்கு ஒளியை கொடுக்கிறான். மா பைனஹு வ பைனல் பைத்தில் அதீகி, காபத்துல்லாவுக்கும் அவருக்கும் மத்தியிலே ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னார்கள். அதே போல இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை எந்த ஒரு மனிதன் மனனம் செய்து கொண்டாரோ அவருக்கு அல்லாஹு தாலா தஜ்ஜாலை விட்டும் நாளை கியாமத்துடைய நாளிலே பாதுகாப்பை அளிக்கிறான் என்று சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃபி கானத் லஹு நூருன் இலா யௌமில் கியாமா மின் மகாமிஹி இலா மக்கா. யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அவருக்கு நாளை மறுமையினுடைய நாளிலே மக்கமா நகரத்தின் வரையிலும் அவருடைய ஒளி வீசி கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். அப்போ இந்த சூறாவிற்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் என்று கேட்டால், அல்லாஹ் சில சூறாக்களை தன்னுடைய புகழை கொண்டு ஆரம்பிப்பான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி, அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி ஆரம்பிக்கிற சூறாக்களில் இந்த சூறாவும் ஒன்று. அது மட்டுமல்லாது படிப்பினைக்குரிய சில சம்பவங்களை அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுவார். அதில் முதலாவது படிப்பினை என்னவென்றால், பிரபலமான ஒரு சம்பவம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலுக்கு மத்தியிலே ஒரு நாள் பயான் பேசி கொண்டு இருப்பார்கள். அப்படி அவங்க பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதரை எழுந்து கேட்பார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த உம்மத்தில் யார் மிகவும் அறிந்த மனிதர் அப்படின்னு கேட்பார். அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயம் கட்டாயமாக பிடிக்காது, நான் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் எப்போதும் விரும்ப மாட்டான். அப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, நான் தான் மிகவும் அறிந்தவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அல்லாஹ் அவர்களை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் அவங்கள்ட்ட சொல்லுவான், மூசாவே, உங்களை விட நன்கு அறிந்த ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆர்வமிக்கவர்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகம் பேசக்கூடியவர்கள். அப்போ அவரை நான் பார்க்கணும், யா அல்லாஹ், அவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்குற போது அல்லாஹ் ஒரு மீன் துண்டை எடுத்து செல்லுங்கள், அதை உங்களுடைய சாப்பாட்டுக்காக வேண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் எந்த இடத்துல அந்த சிறப்புக்குரிய மனிதர் இருக்கிறாரோ அந்த இடம் வந்தவுடன் அந்த மீனுக்கு உயிர் வந்து விடும்னு அல்லாஹ் சொன்னான். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கலீஃபாவான யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் என்கிற நபியையும் அழைத்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வெகு தூரம் நடந்து செல்கிறார்கள். இப்போ இதிலிருந்து ஒரு படிப்பினை எழுதுவாங்க, ஒரு மனிதன் மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி எத்தனை எட்டுக்கள் அவன் பயணிக்கிறானோ அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான் என்று சொல்வார்கள். ஏன்னா ஒரு நபிதான் அவங்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தையும் வேதத்தையும் கொடுத்திருக்கிறான். ஆனாலும் ஒரு சாதாரண மனிதர், சாதாரண ஒரு இறைநேசர் என்கிற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அந்த நபி அவர்கள் அவங்கள்ட்ட என்னதான் அப்படி ஒரு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு பார்க்கறதுக்காக வேண்டி பல மைல் தூரங்கள் கடந்து செல்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அல்லாஹ் சொன்ன அந்த இடமும் வந்துடும், அவங்களுக்கு கால் வலிக்கும். உடனே தன்னுடைய கூட வந்த அந்த யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அந்த மீன் இருக்குதா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ அந்த மனிதர் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, வமா அன்சானிஹு இல்ல ஷைத்தானு அன் அதுகுரஹு, நம்ம வருகிற வழியிலே நம்ம ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த ரெஸ்ட் எடுக்கிற போது நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். அந்த மீனுக்கு திடீர்னு உயிர் வந்துடுச்சு. நம்ம கடற்கரையை தாண்டி வந்துட்டோம். அந்த கடற்கரை கிட்ட வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்தோம். அந்த சமயத்தில் நீங்கள் தூங்கிட்டீங்க. நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி சைத்தான் அதை மறக்கடித்து விட்டான்னு சொன்னாங்க. அப்போ அந்த மீனுக்கு உயிர் வந்து கடலில் குதிச்சிச்சு. குதித்த உடனேயே கடலில் இருந்து ஒரு பாதை உருவானதுன்னு சொல்லுவாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுதான் நாம் தேடி வந்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போவாங்க. பார்த்தால் நடுக்கடலில் இருந்து ஒரு மனிதர் நடந்து வருவார். அவர் நடக்கிற எல்லா இடங்களுமே பச்சை பசுமையான பொருட்கள் முளைத்து கொண்டே இருக்கும். அதனால தான் ஹிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பச்சை பசுமையான நபர் என்று பெயர். ஹிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறைநேசராக இருக்கிறார்கள். அவருடைய சமூகத்தில் எழுதுகிற போது அல்லாஹ் மாவுல் ஹயாத் என்கிற ஒரு நதியை வைத்திருக்கிறார். அந்த தண்ணீரை ஒரு மனிதன் பருகினால் எப்போதுமே மரணமடையாத ஒரு ஜீவனத்தை அவன் பெறுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஹிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உதவியால் அந்த தண்ணீரை அவர்கள் பருகி இருக்கிறார்கள். அதனால கியாமத்து வரையிலும் ஹிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு தான் இருப்பார்கள் என்பது வரலாற்றிலே பதிவு செய்வாங்க. அப்போ ஹிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பாங்க, அல்லாஹ் உங்க கூட இருக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கான், உங்கள்கிட்ட நிறைய சிறப்புகள் இருக்குதாமே, எனக்கு அதை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கோபக்காரங்க. அதனால ஹிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது, நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துப்பாங்க. சரின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, ஹிர் அலைஹிஸ்ஸலாம் கூட போகிற போது ஹிர் அலைஹிஸ்ஸலாமை ஒரு மனிதருக்கு தெரியும், கப்பல் ஓட்டிக்கு. அந்த கப்பல் ஓட்டி என்ன செய்வார், காசு வாங்காமல் கப்பலில் ஏற்றிக்குவார். நடுக்கடலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஹிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அந்த கப்பலை ஓட்டை போடுவார்கள். கப்பல் நடுக்கடலில் போய்கிட்டு இருந்தா ஓட்டை போடும்போது யாருக்காக இருந்தாலும் என்ன வரும், பயம் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன செய்கிறீங்க, கப்பலில் போய்கிட்டு இருக்கிறோம், நடு கப்பல், அதுவும் காசு வாங்காமல் நம்மளை ஏற்றுக்கிட்டாரு, அவருடைய கப்பலில் போய் இப்படி ஓட்ட போடுறீங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேட்டுட்டாங்க. உடனே ஹிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்கிட்ட என்ன சொல்லி ஏறி வந்தீங்க, அமைதியாக இருப்பேன்னு சொல்லி வந்தீங்க இல்லையா, பொறுமையாக இருப்பேன்னு சொல்லி வந்தீங்க இல்லையா, ஆனால் அதனால் பொறுமையாக இருக்கேன்னு நாங்கள். சரி இனிமேல் என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் பொறுமையாக இருக்கிறேன் நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். சரின்னு அந்த கப்பலில் இருந்து இறங்கிட்டாங்க. இறங்கினதுக்கு பிறகு ஒரு சின்ன பையன், அழகான பையன், மற்ற பசங்களோடு விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த பையனுடைய தலையை பிடித்து செவுத்துல எடுத்து அந்த பையனை கொலை செய்து விடுகிறார்கள் ஹிர் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமாகவே ஒரு நபி, அவருக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கோபப்பட்டு கேட்டாங்க, எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு சிறுவனை போய் நீங்கள் இப்படி கொண்டுட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னாங்க. உடனே ஹிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன சொல்லி என்னோட வந்தீர்கள், மறுபடியும் நீங்கள் அதே கேள்வியை தான் கேட்குறீங்க, இதுதான் லாஸ்ட் வார்னிங், அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா என் கூட நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு வாங்க. சரின்னு போவாங்க. மறுபடியும் போய்கிட்டே இருக்கிற போது ஒரு ஊரில் அவங்களுக்கு பசிக்கும், அதனால சாப்பாடு கேட்பாங்க. அந்த ஊர் மக்கள் இவங்களுக்கு சாப்பாடுலாம் தர முடியாதுன்னு சொல்லி மறுத்துருவாங்க. ஆனால் ஹிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சுவர் அங்கே இடிந்து கீழே விழுந்து கிடக்கும், அந்த சுவரை எடுத்து நிப்பாட்டி வைப்பாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்துட்டு, இந்த ஊர் மக்களே நமக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, நீங்கள் அந்த ஊருக்கு போய் உதவி செய்யறேன்னு சொல்லி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு கேட்டுருவாங்க. உடனே ஹிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இனிமேல் என்னோடு பயணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமையும் இல்லை, உங்களை என் கூட வச்சுக்கிற அளவுக்கு எனக்கும் பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 விளக்கங்களையும் சொல்லுவார்கள். முதல் விளக்கம் என்னன்னா, நம்ம கப்பலில் போய்கிட்டு இருந்தோம்ல, நம்மளை இறக்கி விட்டதுக்கு பிறகு அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல ஒரு கொடுங்கோல அரசன் இருக்கிறான், நல்ல கப்பலை எல்லாம் பிடுங்கி வச்சுப்பான். ஆனால் இந்த கப்பல் ஏழைகளுக்கு சொந்தமானது, நான் ஓட்ட போட்டனே உள்ள தண்ணி வந்துச்சான்னு கேட்பாங்க. தண்ணி அவன் ஓட்ட போட்டாலும் தண்ணி வர கிடையாது, ஏன்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் அந்த ஓட்டையான கப்பலில் ஓட்ட போட்டதுனால தான் அந்த அரசன் என்ன செஞ்சிருவான், இது ஓட்டையாக இருக்குது, அதனால் இந்த கப்பல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவான். அப்போ இது அல்லாஹ் எனக்கு மனதிலே போட்டால் அதனால் நான் இதை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, அந்த சின்ன பையனை நான் ஏன் தெரியுமா கொலை பண்ணேன், அவனுடைய பெற்றோர்கள் மிக நல்லவர்கள், முஃமின்கள், ஆனால் வருங்காலத்தில் அந்த பையன் மிகப்பெரிய காஃபிராக மாறி போயிடுவான். அந்த பையன் மேலே வச்ச அன்புனால அவங்களுடைய பெற்றோர்களும் காஃபிர்களாக மாறி போயிடுவாங்க. அதனால அந்த பையனை நான் கொலை செய்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ வருங்காலத்தில் கிதாபில் எழுதுறாங்க, அந்த பையன் இறந்ததுனால அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு வேறொரு குழந்தையை கொடுத்தான், அந்த குழந்தை அந்த காலத்தினுடைய நபியாக இருந்தது அப்படின்னு எழுதுறாங்க. அதே மாதிரி
நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், அந்த சுவர் கீழே இடிஞ்சு வந்துருச்சு இல்லையா? கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக ஒரு எத்தீமான குழந்தையினுடைய மூதாதையர்கள் அந்த இடத்துல ஒரு பொக்கிஷத்தை புதைச்சி வச்சுட்டு, இந்த பொக்கிஷம் என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சந்ததிகளுக்கு கிடைக்கணும்னு துவா செஞ்சுருந்தாங்க. அதனால் அதை நான் எழுதுவாக்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சம்பவத்திலிருந்து என்ன எழுதுவாங்கன்னா, மனிதன் எல்லா விஷயங்களிலேயும் அவசரப்படக்கூடாது, அதிகமான தேவையில்லாத கேள்விகளை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பயான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, வாழ்க்கையிலே ஒரு முறை ஹஜ்ஜு கடமைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதர் எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ் ஒவ்வொரு வருஷமா கடமை அப்படின்னு கேட்பாரு. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நான் ஆமான்னு சொல்லிட்டேன்னா கடமையாயிடும், அமைதியாக உட்கார்ந்துக்கோங்கன்னுவாங்க. அப்போ தேவையில்லாத கேள்விகள் மனிதனுக்கு சிரமத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்த ரெண்டாவதாக சொன்னாங்க, ஒரு மனிதன் நல்ல சந்ததிகளை கேட்க வேண்டும். ஏன்னா நம்ம எந்த பெண்ணை வேண்டுமானாலும் திருமணம் முடிக்கலாம், சந்ததிகள் வரும். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற போது, ஒரு காபிரான பெண் எவ்வளவுதான் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு அழகாக இருந்தாலும், ஒரு அமத்துன் முஃமினத்துன் ஹைரும் மின் முஷ்ரிகத்தின், ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை விட ஒரு முஸ்லிமான ஒரு அடிமை பெண் சிறந்தவள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் திருமணம் முடிக்கிற போது சாலிஹான பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர யாரிடத்திலே செல்வம் அதிகமாக இருக்குமோ என்பதை பார்க்கக்கூடாது என்று கிதாபில் எழுதுறாங்க. அதே மாதிரி மூன்றாவதாக சொன்னார்கள், அந்த மூதாதையர்கள் செய்கிற துவாவினுடைய பலன் பல வருஷங்களுக்கு பிறகும் அந்த அனாதை குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. அதனால நம்முடைய தலைமுறைக்கு நாம் செய்கிற துவா பல வருடங்கள் ஆனாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். அதனால துவா செய்யக்கூடிய நேரத்தை, சஹருடைய நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, அவங்களுடைய பிள்ளைகள், தந்தையே எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை ஏமாத்திட்டோன்னு சொல்லும்போது, அஸ்தக்ஃபிருல்லக ரப்பி, உங்க எல்லாருக்கும் நான் என்ன செய்யறேன், பின்னால் பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் எழுதும்போது சஹருடைய நேரத்திலே உங்களுடைய துவாவை நான் அங்கீகரிக்க செய்கிறது, அதனால நான் அந்த நேரத்தில் துவா செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் அந்த நேரத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய தினத்தினுடைய படிப்பணிகளாக இருக்கிறது. எதை நாம் கேட்டோம் அந்த அடிப்படையில் வாழ்கிற தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.